Hi friends, welcome to my channel. நம்ம இப்போ SBI ஜாப்ஸில் மெயில் ஐடி சேஞ்ச் ரெக்வஸ்ட் எப்படி கொடுக்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து மெயில் ஐடி மிஸ் பண்ணிவிட்டு இல்லை மொபைல் மிஸ் ஆகிடுது, மெயில் ஐடி லாகின் பண்ண முடியல, பாஸ்வேர்ட் மறந்ததுனால மெயில் ஐடி யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கான ரெக்வஸ்ட் கொடுக்குற டைம் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. 1 வீக் இருக்குது, நம்ம மெதுவாக கொடுத்துக்கலாம். அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம மெயில் எதுக்கு பண்ணணும்னா sbotvam@gmail.com அந்த மெயிலுக்கு தான் பண்ணணும். நீங்கள் மெயில் சென்ட் பண்ணுறதுனால ஒரு டைம் கரெக்டாக அந்த மெயிலான்னு செக் பண்ணிக்கோங்க, அந்த மெயில் தான் சென்ட் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்ன, சப்ஜெக்டில் கம்பல்சரி போட வேண்டியது உங்களோட ஸ்டாஃப் ஐடி. உங்களோட ஸ்டாஃப் ஐடி கம்பல்சரி நீங்கள் போட்டாகணும். ஸ்டாஃப் ஐடி எதுன்னு உங்களுக்கு தெரியும், அந்த SBOVDPN அந்த மாதிரி சம்திங் அது போட்டு பின்னாடி நம்பர் இருக்கும், அதுதான் உங்களோட ஸ்டாஃப் ஐடி. என்னன்னா நியூ மெம்பர்ஸ் இருக்கும், ஓல்டு மெம்பர்ஸும் இருக்கும், அது கொஞ்சம் மாதிரி இருக்கும், அந்த உங்களோட ஸ்டாஃப் ஐடி. அந்த ஸ்டாஃப் ஐடி நீங்கள் கம்பல்சரி இது இங்கே போட்டாகணும். ஸ்டாஃப் ஐடியை போட்டு சென்டரில் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மைனஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிம்பிள் மாதிரி அதை கொடுத்துட்டு வாண்ட்ஸ் டு சேஞ்ச் மெயில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த சப்ஜெக்ட்ன்ற இடத்துல கீழே இதில் எங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது எப்படி போடணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இங்கே ஒரு ஸ்டாஃப் ஐடின்னு இருக்குங்களா, அங்கே வந்து உங்களோட ஸ்டாஃப் ஐடி சப்ஜெக்ட்ன்ற இடத்துல ஸ்டாஃப் ஐடி போடணும். வாண்ட்ஸ் டு சேஞ்ச் மெயில் ஐடி அப்படின்றது கம்பல்சரி நீங்கள் சப்ஜெக்டில் போட்டாகணும். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மெத்தடில் தான் மெயில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்டில் போட்டுக்கோங்க. அது நெக்ஸ்ட் மெசேஜ் அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்டுறேன். மெயில் எப்படி சென்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நேம், உங்களோட கம்பல்சரி ப்ரொஃபைலில் இருக்கிற நேம் கொடுத்துக்கோங்க. ப்ரொஃபைல் என்ன நேம் இருக்கோ அதே நேம் தான், SBOவோட ப்ரொஃபைல் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் தான் இருக்கணும், அந்த நேமை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஸ்டாஃப் ஐடி, ரிஜிஸ்டர் மெயில் ஐடி. ரிஜிஸ்டர் மெயில் ஐடி மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பேருக்கு யாராவது மறந்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கும் ரீசன் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ரிஜிஸ்டர் மெயில் ஐடி எப்படி இருந்தாலும் ஸ்டாஃப் ஐடி நீங்கள் ஐடி லாகின் பண்ணிங்கனாவே உங்களோட ரிஜிஸ்டர் மெயில் ஐடி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் வந்துடும். அது தப்பாகவே இருந்தாலும் அதில் ரிஜிஸ்டர் மெயிலில் என்ன அதில் என்ன மெயில் இருக்கோ அந்த மெயில் ஐடி இங்கே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நியூ மெயில் ஐடி, நீங்கள் என்ன மெயில் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெயில் ஐடி கீழே கொடுத்துக்கோங்க. ஒரு சில பேர் ரிஜிஸ்டர் மெயில் மறந்துடுச்சு, என்னால் ஐடியும் லாகின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இஷ்யூ இருக்கிறவங்க அதுக்கான ரீசன் கரெக்டாக நீங்கள் அந்த இதுக்கு நேராக மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஏன்னா கம்பல்சரி ரீசன் வேணும். நெக்ஸ்ட்டு நியூ மெயில் ஐடி கொடுத்துட்டு இப்போ என்ன மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துட்டு கீழே ரீசன் கம்பல்சரி இருக்கணும். ரீசன்னா என்னென்னா, இப்போ நீங்கள் எதுக்காக இந்த மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒன்று மெயில் ஐடி இஷ்யூ மிஸ்டேக்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் மெயில் ஐடி அந்த மெயில் மிஸ் ஆகிருக்கலாம். அது என்ன ரீசனோ கரெக்டான ரீசனை நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இது நோட்ஸ்ன்றது இன்னும் இல்லை, உங்களோட ஆதார் கார்டு கம்பல்சரி வேணும். ஆதார் கார்டு ஃபோட்டோ, பேன் கார்டு ஃபோட்டோ கிளியராக இருக்கணும். அது ரெண்டுமே நம்ம மெயிலில் அட்டாச் பண்ணி அனுப்பணும். அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க நோட்ஸ்னு போட்டு, அது ரெண்டுமே நீங்கள் கம்பல்சரி போட்டு அனுப்பணும். நெக்ஸ்ட் நம்ம இப்போ இதை பார்க்கலாம் இருங்க, உங்களுக்கு எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மெயில் இருக்குங்களா, நீங்கள் இந்த மெயிலை நீங்கள் நோட்டீஸ் போர்டில் பண்ணிங்கன்னா த்ரூ அந்த மெயிலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மெயிலுக்கும் கொண்டு போகும். அப்படி இல்லை நீங்கள் உங்களோட மெயிலில் போயும் நீங்கள் இது பண்ணலாம். பாருங்க, கிளிக் பண்ணோடனே த்ரூவாக இங்கே வந்துடுச்சிங்களா, என்னோடய மெயில் இது வந்து என்னோடய ரிஜிஸ்டர் மெயில், அதனால் இந்த மெயிலுக்கு தான் த்ரூ வந்துடுச்சு. நீங்கள் வேறு மெயில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வேறு மெயில் கொடுத்து மாற்றிக்கலாம். உங்களோட ரிஜிஸ்டர் மெயில் மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ணுறன்றதுனால அந்த இப்போ என்ன மெயில் இது பண்ண போகிறீங்களோ அதுலேருந்து மெயில் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது சொல்லிட்டாரு, ஏன்னா ரிஜிஸ்டர் மெயில் மிஸ்டேக்குன்றதுனால தான் இப்போ நியூ மெயில் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. நீங்கள் அப்படி கிளிக் பண்ணியும் வரலாம், இல்லைனா நீங்கள் த்ரூவாக நீங்கள் மெயில் மூலிமாவும் போகலாம். வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். த்ரூவாக மெயிலுக்கு வந்துட்டுன்னா மெயிலுக்கு வந்துட்டு இங்கே என்ன மெயில் இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் எந்த மெயிலில் மெயில் பண்ண போகிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த 3 டேட்டா கிளிக் பண்ணி வேறு மெயில் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மெயிலுக்கு மாற்றிக்கோங்க. மெயிலுக்கு மாற்றிட்டு கீழே COMPS கம்போஸ்ன்னு இருக்குங்களா, அந்த பென்சில் சிம்பிள் மாதிரி அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் டெக்ஸ்ட் பண்ணுற பேஜ் வந்துடுங்க. டூன்ற இடத்துல நீங்கள் அந்த மெயில் ஐடி போடணும், sbotvam@gmail.com போட்டிங்கனாவே sbotvam@gmail. ஒரு நிமிஷம் இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துருக்கு, அதை டெக்ஸ்ட் பண்ணும்போது அந்த லெட்டர் விட்டுருக்கோங்க. வந்துடுச்சுங்களா பாருங்க, கீழே காட்டுறது sbotvam@gmail என்ன காட்டுங்களா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அப்படியே வரும், நம்ம நார்மலாக போகும்போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இது இருக்குது. இதில் பாருங்கள் தேர்டாக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு, இதுதான் சப்ஜெக்ட்டு. அது மேலே இருக்கிறது சும்மா இது கிளிக் பண்ணதுனால அது வந்துருக்கும், BBC சப்ஜெக்ட். இதுதான் சப்ஜெக்ட்டு. இந்த சப்ஜெக்ட்டு தான் நீங்கள் அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களோட ஸ்டாஃப் ஐடி என்ன, உங்களோட ஸ்டாஃப் ஐடியோ நீங்கள் அது இங்கே போட்டுக்கணும். SBOVDPN
சம்திங் அப்புறம் இன்னும் நம்பர்லாம் சம்திங் வரும். இந்த மாதிரி இருக்கும். இந்த கரெக்டாக போட்டு நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும் பாருங்கள், அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாண்ட்ஸ் டு WNTS வாண்ட்ஸ் டூன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா. வாண்ட்ஸ் டு மெயில் சேஞ்ச் ரெக்வஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா. வாண்ட்ஸ் டு சேஞ்ச் மெயில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இந்த இதை வந்து நீங்கள் அந்த சப்ஜெக்டில் போட்டாகணும். நெக்ஸ்ட் என்ன மெசேஜ், அடுத்தது நான் நேமு, ஸ்டாஃப் ஐடி, ரிஜிஸ்டர் மெயில் ஐடி, நியூ மெயில் ஐடி, ரீசன் இது எல்லாமே கம்பல்சரி கொடுத்தாகணும். நேம், ஸ்டாஃப் ஐடி, ரிஜிஸ்டர் மெயில் ஐடி நான் சொல்லியிருக்கேன். ரிஜிஸ்டர் மெயில் ஐடின்றது நீங்கள் கம்பல்சரி கொடுத்தாகணும். கம்பல்சரி கொடுத்தாகணும்னா நீங்கள் ஐடி லாக்இன் பண்ணி பார்த்து கொடுத்தலாம். அப்படி ஐடியும் லாக்இன் பண்ண முடியல, உங்களுக்கு தெரியும் மேக்ஸிமம் எது கொடுத்துருப்பீங்க என்ன இதுன்னுட்டு கரெக்டாக செக் பண்ணி பார்த்து கொடுத்துப்போங்க. அப்படியும் கொடுக்க முடியல, நீங்கள் ரீசன் கம்பல்சரி அதை கொடுத்தாகணும். என்ன ரீசன்னால் நீங்கள் ரிஜிஸ்டர் மெயில் ஐடி கொடுக்கலன்னு சொல்லிட்டு கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நேமு இது எல்லாமே கரெக்டாக நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சப்ஜெக்டில் இந்த இடத்துல அதை ஃபுல்லாக டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு வாண்ட்ஸ் டு சேஞ்ச் மெயில் ஐடின்னு போட்டுக்கோங்க. வாண்ட்ஸ் டு சேஞ்ச் மெயில் ஐடின்னு போட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நீங்கள் அந்த உங்களோட நேமு, நெக்ஸ்ட்டு உங்களோட நேமு, ஸ்டாஃப் ஐடி, ரிஜிஸ்டர் மெயில் ஐடி, நியூ மெயில் ஐடி, ரீசன் இது எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு நோட் டைம் செக் பண்ணிக்கோங்க. ஆதாரும் பேனும் யாருக்கு கொடுக்கணும்னா ப்ரொஃபைலில் என்ன நேம் இருக்கோ அவங்க தான் நீங்கள் ஆதாரும் இதுவும் கொடுத்தாகணும். ப்ரொஃபைல் ஏன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் ஒரே வேறு ஆளுது கூட யூஸ் பண்ணியிருப்பீங்க, ப்ரொஃபைல் வேறு ஆள் நேமில் இருக்கும், அது பிரச்சனை கிடையாது. ப்ரொஃபைல் நேமில் யார் இது இருக்கோ அவங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு தான் நீங்கள் கம்பல்சரி அட்டாச் பண்ணியாகணும். அது எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, மேலே இந்த ரவுண்ட் சிம்பிள் மாதிரி சம்திங் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி அட்டாச் ஃபைல்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மீடியா பிக் அந்த மாதிரி வரும். நீங்கள் மீடியா கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட இமேஜஸ் நிறையா வரும். ஆல்பம் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அந்த இமேஜை பார்த்து வச்சு கொடுத்துக்கலாம். இந்த இமேஜில் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். கரெக்டாக அதை கொடுத்துட்டு இந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா சென்ட் பண்ணுற மாதிரி ப்ளூ கலரில், அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட் ஆகிடும். கரெக்டாக இதே மாதிரி தான் ப்ராசஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.